Dahivela Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen nabiyyina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தம் வாழ்வில் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், மறுமை நாள் வரைக்கும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகங்களை, உழைப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அரவணைப்பும் உண்டாவதாக என வேண்டியவரை இந்த காலை பொழுதிலே அல்லாஹுக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய வேண்டும் என்ற பேராசையோடு இந்த நிகழ்விலே இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஈமானிய சொந்தங்களையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்று கொண்டு இன்றைய எங்களுடைய தலைப்பை நேரடியாகவே ஆரம்பம் செய்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது, ஹஜ்ஜிக்கு நிகரான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நற்காரியங்கள் என்ற தலைப்பினூடாக இன்றைக்கு உலகத்திலே அதிகமான மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய சொத்து செல்வங்களை செலவு செய்து, நேர காலங்களை செலவு செய்து, ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் மக்கமா நகருக்காக ஹஜ்ஜி செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பம் அல்லாஹு தஆலா எல்லா காலங்களிலும் எல்லோருக்கும் கொடுத்து விடுவதில்லை. ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அல்லாஹுடைய கொடையாகவும் நிஅமத்தாகவும் இது இருக்கிறது. அதை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். எனவே எல்லோருக்கும் கிடைக்க பெறாத இந்த சந்தர்ப்பம் சில காரணங்களால் அதிகமானவர்களுக்கு தவறி விடுகிறது. இன்னும் சொல்ல போனால், சில மூமின்களுக்கு வாழ்நாளில் ஒரு தடவையேனும் காபத்துல்லாவை போய் பார்த்து, நாங்கள் காலமெல்லாம் எந்த கிபிலாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோமோ அந்த கிபிலாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கும். அந்த ஆசையும் ஆர்வமும் வாழ்நாளில் ஒரு தடவையேனும் நிறைவேறி விடாதா என்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற இந்த ஈமானிய உள்ளங்களுக்கு அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, செல்வம் இருந்து அவரிடத்திலே போய் அந்த ஹஜ்ஜை செய்வதற்கான, காபாவை தரிசிப்பதற்கான ஆரோக்கியம் இல்லாத நிலையில் இருக்கலாம். அல்லது ஒரு மனிதனிடத்திலே செல்வமும் இல்லாத நிலையில் அவர் செல்லாமல் இருக்கலாம். இப்படியான ஏழைகளுக்கும் ஆரோக்கியம் இல்லாத நிலையில் இருப்பவர்களுக்கும் அவர்கள் ஹஜ்ஜி செய்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வேறென்ன நற்காரியங்கள் இருக்கின்றன என்ற விடயத்தை தான் நாம் இன்றைய இந்த அமர்விலே பார்க்க போகிறோம். அந்த வழிகளின் ஊடாக நாளை மறுமையிலே நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய பட்டோலைகள் எங்களுடைய வழக்கரங்களுக்கு தரப்படுகிற பொழுது அவற்றில் பூரணமான ஹஜ் உம்ரா செய்த நன்மை எழுதப்பட்டிருக்கும். சில மனிதர்கள் நாளை மறுமையிலே தங்களுடைய பட்டோலைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடம் கேள்வி கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த விடயங்கள் நான் செய்யவில்லை, எப்படி வந்தது என்று. இப்படியான ஒரு நிலைக்கு அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வினூடாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு, இந்த ஹஜ் விடயத்திலே நாங்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம் என்றால் முக்கியமான சில காரணங்கள் இருக்கின்றன. ஹஜ் என்பது ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அழித்து விடுகின்ற ஒரு மிக பெரும் இபாதத்தாக இருக்கிறது. ஹஜ்ஜு அதற்கு நிகரான அமல்களை செய்தாவது, ஏதாவது ஒரு வழிமுறையிலாவது நான் அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கமும் ஆர்வமும் ஏன் வருகிறது என்றால், ஹஜ்ஜுக்கென்று சில நன்மைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே தான் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி, அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லஹு. ஹஜ் என்பது அதற்கு முன்னால் ஒரு மனிதன் செய்த எல்லா விதமான
பாவங்களையும் மன்னித்து விடக்கூடிய ஒரு இபாதத்தாகும். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜலில்லாஹி, யார் அல்லாஹுக்காக வேண்டி என்று ஹஜ்ஜி செய்து ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், அவர் கெட்ட காரியங்களில் ஈடுபடாமல் மோசமான வார்த்தைகளை பேசாமல் தூய்மையாக அந்த ஹஜ்ஜை யார் நிறைவேற்றுகிறாரோ, ரஜஅக யௌமின் வலததுஹு உம்முஹு, அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று தன்னுடைய வீட்டை நோக்கி திரும்பி கொண்டிருப்பார். அப்படி என்றால் அவருடைய பாவங்கள் எல்லாமும் மன்னிக்கப்பட்ட நிலையில் ஒரு தூய மனிதனாக, ஒரு புது மனிதனாக இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு முறை பிறக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜிக்கு வைத்திருக்கிறான். நன்மைகள் எல்லாம் அளிக்கப்படுகின்ற புகாரி முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தி. அதே போன்று இன்னும் ஒரு புகாரி முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உம்ரா, ஒரு உம்ரா செய்து அதற்கு இடைப்பட்ட இன்னும் ஒரு உம்ரா கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, அவ்விரண்டுக்கும் இடையிலே மன்னிப்பாக, பாவ மன்னிப்பாக அமைந்துவிடும். வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு கூலி சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. எனவே ஹஜ்ஜுடைய விடயத்தில் அல்லாஹு தாலா இரண்டு நன்மைகளை இஸ்லாமியர்களுக்கு தந்திருக்கிறது. ஒன்று, எங்களுடைய பாவங்கள் எல்லாமும் மன்னிக்கப்படுகின்றன. இரண்டாவது, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கம் செல்வதற்கு, இந்த உலகத்திலே ஒரு மூமினுடைய இறுதி இலக்காக இருக்கின்ற அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கான ஒரு முக்கிய இபாதத்தாகவும் அமலாகவும் இந்த ஹஜ்ஜி காணப்படுகிறது. அதே போலதான் இன்னும் ஒரு செய்தியில நாம் பார்க்கிறோம், யார் ஹஜருல் அஸ்வத் கல்லை தொட்டு, அதே போல ருக்னுல் யமானி என்று அந்த இடத்தை தொட்டு அவர் ஹஜ்ஜி தவாஃபை செய்கிறாரோ அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என்று பார்க்கிறோம். அதே போல இந்த ஹஜ்ஜுடைய விடயத்தில் அதிகமான மூமின்கள், ஈமானிய உள்ளங்கள் ஆசையும் ஆர்வமும் கொள்வதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய தியாகத்திற்கு பின்னால், ஒரு பெண்ணுடைய தியாகம், அவர் பெற்றெடுத்த ஒரு பாலகனுடைய தியாகம், இந்த தியாகங்களுக்கு பின்னால் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மறுமை வரைக்கும் நிலையாக வைத்திருக்கின்ற ஒரு அற்புத பரிசுதான் ஜம்சம் என்ற நீராகும். இந்த நீரை அருந்த வேண்டும், அதனுடைய சுவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இருக்கிற மிகவும் சிறந்த ஒரு நீர் இருக்கும் என்றால் அது மாஉ ஜம்சம், ஜம்சம் தான். அதிலே தேவையான உணவும் சுவையும் இருக்கிறது. அதே போல வஷிஃபாஉம் மினஸ் ஸுகும், நோய்களுக்கான நிவாரணியும் இருக்கிறது என்றார். அதே போல இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம், ஜம்சம் நீரை ஒருவர் என்ன நீயத்தோடு, எந்த தேட்டத்தோடு, நாட்டத்தோடு அதை குடிக்கிறாரோ அதற்குரியதாக அது மாறிவிடும். அப்படி என்றால் அவருடைய தேவை அதன் வழியாக நிறைவேற்றப்படும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த ஹஜ்ஜில இருக்கின்ற ஒரு முக்கியமான இபாதத் தான் அரஃபாவில் இருப்பது. அரஃபா தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு நாளில் அரஃபாவுடைய தினத்தை விட அதிகமான மூமின்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்வதில்லை. இப்படி ஹதீஸ்களிலும் குர்ஆன் வசனங்களிலும் இந்த ஹஜ்ஜிக்கு இஸ்லாம் தந்திருக்கின்ற நட்பாக்கியங்களை, இந்த ஹஜ்ஜிக்கான பயன்களை, கூலிகளை நாங்கள் பார்க்கிற பொழுது, நானும் ஹஜ்ஜி செய்து விட வேண்டும், எனக்கும் அந்த கூலி கிடைக்க வேண்டும், அந்த நன்மையின் பட்டியலிலே நானும் சேர வேண்டும் என்று ஈமானி உள்ளங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தான் அதே ஹஜ்ஜுடைய நன்மைகளை நான் பிறந்த என்னுடைய நாட்டிலே, என்னுடைய ஊரிலே இருந்து கொண்டு எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அதற்கான வழிகள் என்ன என்பது தொடர்பாகத்தான் இங்கே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இது எங்களிடத்திலே வருகின்ற ஒரு புதிய கேள்வி அல்ல. சஹாபாக்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படியான சந்தர்ப்பங்களை வினவி இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்பு இல்லாத பொழுது, இன்னாரை போன்று அமல் செய்ய முடியாத பொழுது, அதற்கு மாற்று வழிகள் ஏதாவது இருக்கிறதா அப்படி அமல் செய்வதற்கு என்று சஹாபாக்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் அதற்கான பதிலை வழங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இந்த விடயத்தில் நாங்கள் கூடுதல் கரிசனை காட்ட வேண்டும். அந்த வகையிலே ஹஜ்ஜிக்கு இணையான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமல் எது என்ற விடயத்தில் ஒரு 7 விடயங்களை இங்கே உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன் இந்த சுருக்கமான நேரத்துக்குள். அதில் முதலாவது, தூய்மையான நியத்தை வைத்துக் கொள்வது. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும்
அவனுடைய செயலை விட அவனுடைய எண்ணத்திற்கு கூலி அதிகம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய செயற்பாடுகள் அவனுடைய எண்ணங்களை கொண்டுதான் நடைபெறுகின்றன. எனவே வாழ்நாளில் நாங்கள் எப்பொழுதும், நான் ஏழையாக இருக்கலாம், அடுத்த நேர உணவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத நிலையில் இருக்கலாம், ஆனால் நான் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா எனக்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தர வேண்டும். அப்படி தந்தால் நிச்சயமாக நான் அல்லாஹுடைய மாளிகையை சென்று சந்தித்து அவனுக்காக நிறைவேற்ற வேண்டிய ஹஜ் என்ற அந்த இஸ்லாத்தினுடைய இறுதி கடமையை நிறைவேற்றுவேன் என்ற உறுதியான எண்ணத்தோடு, அதற்கான முயற்சிகளோடு ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால், ஒரு வேளை அவருடைய வாழ்நாளிலே ஹஜ்ஜி செய்யாமல் மரணித்து விட்டால் கூட அவருக்குரிய நன்மையை அல்லாஹு தாலா முழுமையாக வைத்திருக்கிறான். அவருக்குரிய நன்மை முழுமையாக ஹஜ்ஜி செய்தவராக அது கிடைக்கும் என்று நாம் பல ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஏனென்றால் அபு கப்சா அல் அன்மாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், 4 மனிதர்கள் உலகத்தில் இருப்பார்கள். அதிலே ஒருவர், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துன் ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தையும் அறிவு ஆற்றலையும் கல்வியையும் கொடுத்திருப்பான். அதை வைத்து அவர் அல்லாஹுக்கு அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்வார், தன்னுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து கொள்வார், அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவார். இதன் வழியாக அவர் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதராக மாறுகிறார். இரண்டாவது, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு அல்லாஹு தாலா அறிவாற்றலை கொடுத்திருக்கிறான், ஆனால் போதுமான அளவுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை. அவர் உண்மையாக தன்னுடைய உள்ளத்தால் யதார்த்தமாக, நியத் வைத்தல் என்பது வெறுமனே எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் ஒருவர் எனக்கு கிடைத்தால் நான் ஹஜ்ஜி செய்வேன் என்று சொல்லிவிட்டு செல்வதல்ல. உள்ளத்திலே ஆழமாக அந்த எண்ணம் பதிந்திருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுக்கவில்லை, ஆனால் அறிவை கொடுத்திருக்கிறான். அவர் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டிருக்கிறார் அல்லது சொல்கிறார், எனக்கும் அல்லாஹு தாலா இப்படியான செல்வங்களை தந்திருந்தால் இன்ன மனிதனை போல் நான் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்திருப்பேன், இன்ன மனிதனை போல் நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்துதவி இருப்பேன், இன்ன மனிதனை போல் அந்த செல்வத்தை வைத்து நான் அல்லாஹுக்காக செலவு செய்திருப்பேன் என்று அந்த மனிதன் ஏங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹு தாலா நிச்சயமாக இந்த இருவருடைய கூலியும் சமமானது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். செல்வம் கொடுத்து செலவழித்தவரும், செல்வம் இல்லாமல் இருந்தால் செலவு செய்வேன் என்ற உண்மையான நீயத்தோடு, உண்மையான எண்ணத்தோடு வாழ்பவருக்கும் ஒரே கூலி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரம் மூன்றாவது நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சாராரை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு மனிதன் செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஈமானிய அறிவு போதுமான அளவு கொடுக்கப்படவில்லை, அவர் அந்த செல்வத்தின் மூலம் பாவம் செய்கிறார். 4வது சொன்னார்கள், இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு செல்வமும் இல்லை, அவனிடத்திலே ஈமானும் இல்லை, அறிவும் இல்லை. இதன் வழியாக அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த 3வது மனிதனை போல, இன்னாரை போன்று எனக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தால் நான் இப்படி எல்லாம் பாவங்கள் செய்திருப்பேன் என்ற எண்ணம் இருக்கிறது. அதன் மூலமாக பாவம் செய்த மனிதனை போன்று அவன் ஆகிவிடுவான் என்று சொல்கிறார்கள். எனவே நியத் என்பது 2 இடத்திலும் இருக்கலாம். ஒன்று, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று இருந்தால் நல்ல நியத்துக்களை வைத்துக் கொண்டால் நற்கூலிகள் கிடைக்கின்றன. பாவமான நியத்துக்களை, எண்ணங்களை வைத்துக் கொண்டால் அதற்கான பாவமும் கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், எல்லாம் நல்லடியார்களே, ஒரு இபாதத் விடயத்திலே உண்மையாக ஒருவரிடத்திலே ஒருவர் செல்வங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, ஹஜ்ஜிக்கு சென்று அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கான முழுமையான இயலுமை இருக்கிறது, ஆனால் அவர் செல்லாமல் இருந்தால் அவர் குற்றவாளியாக மாறுவார். ஆனால் உண்மையாக ஒருவருக்கு போவதற்கான, ஹஜ்ஜி செய்வதற்கான வாய்ப்பு வசதிகள் இல்லை, சந்தர்ப்பங்கள் இல்லை, இந்த நேரத்திலே அவர் அவருடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால், எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக நான் ஹஜ்ஜி செய்வேன் என்ற அந்த எண்ணம் உள்ளத்திலே இருந்தால், நாளை மறுமையில் அவருக்குரிய கூலியை அல்லாஹு தாலா நிரப்பமாக கொடுப்பான், எந்த குறைவும் இல்லாமல். இதற்கு இன்னும் ஒரு செய்தியை நாம் ஆதாரமாக எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தபூக் யுத்தம்,
அதாவது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடைபெற்ற தபூக் யுத்தத்திலிருந்து மீண்டு வருகிற பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னபில் மதீனத்தில் ஒரு ரிஜாலன். சில சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை, அந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. காரணம், உண்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமும் நியாயமும் அவர்களிடத்தில் இருந்தன. அவர்கள் செல்லாமல் இருப்பதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம் இருந்தன. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மதீனாவிலே சில தோழர்கள் இருக்கிறார்கள், சிறுத்தும் மசீரா, அவர்கள் உங்களோடு யுத்த களத்திற்கு வரவில்லை. வலா கத்தாத்தும் வாதியா, அவர்கள் எந்த ஒரு பள்ளத்தாக்குகளையும் கடந்து கஷ்டங்களை சுமந்து இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இல்லா கானும் ஆக்கும், அவர்கள் உங்களோடு தான் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், எங்களோடு எப்படி அவர்கள் இருப்பது, அவர்கள் தானே மதீனாவில் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹசபஹுமுல் மரது, உண்மையாகவே அவர்கள் இந்த யுத்த காலத்திலே கலந்து கொள்ளாமல் விட்டதற்கு நியாயமான காரணம், அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அல்லது இன்னும் ஒரு அறிவிப்பிலே அவர்களுக்கு தற்கரி நியாயமான ஒரு காரணம் இருந்தது, அதனால் தான் அவர்கள் வரவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா ஷரஃபூக்கும் ஃபில் அஜ்ர், கூலியிலே நீங்கள் யுத்தம் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகத்தேனும் செய்யலாம் என்ற உணர்வோடு கலந்து கொண்ட அந்த கூலியிலே எந்த ஒன்றும் குறைவில்லாமல் உங்களுக்கு சமமான கூலி அந்த மதீனாவில் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உண்மையான எண்ணத்தோடு, உண்மையான சத்தியமான யதார்த்தமான நீயத்தோடு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நிச்சயமாக அவருக்கு அந்த நன்மை செய்த முழுமையான கூலி அல்லாஹு தஆலா கொடுப்பான். எனவே ஹஜ்ஜிக்கு நிகரான நன்மையை செய்வதற்கான முதலாவது சந்தர்ப்பம் எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்வது, நீயத்தை பலமாக வைத்துக் கொள்வது. அல்லாஹு தஆலா எனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று. இப்படி நீயத்தொரு ஒரு மனிதனிடத்திலே இந்த நீயத் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன என்று பார்த்தோம் என்றால், நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜி செய்வதற்கான வாய்ப்பை தந்து விடுங்கள். இந்த விடயத்திலே அதிகமான மூமின்கள் தவறு இழைப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஏழையாக இருப்பவர்கள் அல்லது ஹஜ்ஜை விட உம்ராவுக்கு கூட என்னால் செல்ல முடியாது என்ற பொருளாதார நிலையிலே இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி ஹஜ்ஜிக்காக துஆ செய்வது கிடையாது. காரணம் என்னவென்றால், அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் இருப்பதை கொண்டுதான் நிறைவேற்றுவான். ஏனென்றால் எங்களுடைய துவாக்கள் அப்படித்தான் இருக்கின்றன. துவாவுடைய விடயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்றால், என்னிடத்தில் இருந்தால்தான் அது கிடைக்கும் என்ற மனோநிலையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். செல்வம் இருப்பவர் தான் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்க வேண்டும் என்பது கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் எப்படியும் என்னை அந்த பூமிக்கு அழைத்து செல்லலாம் என்ற அல்லாஹ்வின் மீதான ஆழமான நம்பிக்கையோடு நாங்கள் எல்லா நிலைகளிலும் அந்த இபாதத்தை செய்வதற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது, ஹஜ்ஜிக்கு இணையான அல்லது நிகரான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான் பள்ளி வாயல்களிலே நடக்கக்கூடிய, நாங்கள் பெரும்பாலும் எங்களில் அதிகமானவர்கள் இந்த சமூகத்திலே இன்றைக்கு ஒரு அற்பமாக கருதக்கூடிய ஒரு விடயம்தான் அறிவுடைய சபைகள், அறிவை போதிக்கின்ற சபைகள். பள்ளி வாயல்களில் நடக்கக்கூடிய கற்றல் கற்பித்தலோடு தொடர்பான ஈமானிய பேச்சுக்களோடு தொடர்பான அமர்வுகளிலே கலந்து கொள்வது ஹஜ்ஜிக்கு இணையான நன்மையை பெற்றுத்தரும். என்னுடைய மஹல்லாவிலே, என்னுடைய ஊரிலே, என்னுடைய பிரதேசத்திலே இருந்து கொண்டு ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றி, இன்றைக்கு ஒருவர் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் சுமார் 25 லட்சங்களை தாண்டிய தொகையை செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. இப்படி ஒரு மனிதன் ஒரு சிறிய அமலை செய்வதன் ஊடாக அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுக்கிறான். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பள்ளி வாயலுக்கு செல்கிறார், அவருடைய நோக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பள்ளி வாயிலுக்கு செல்கிறார். போற போக்கிலே செல்வது அல்ல, போகின்ற நோக்கமே, அவர் நடந்து செல்கின்ற தனது வீட்டிலே இருந்து பள்ளி வாயிலுக்கு செல்கின்ற நோக்கமே ஏதாவது ஒன்றை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கான லஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாம்மன் ஹஜ்ஜதுஹு, முழுமையான ஹஜ்ஜி செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும். உண்மையாகவே செலவு செய்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு முழுமையான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குமா இல்லையா என்பது தெரியாது. அது அவருடைய நீயத்தை பொறுத்தது, அவருடைய இஹ்லாஸை பொறுத்தது, அவருடைய செயற்பாடுகளை பொறுத்தது. ஆனால்
தன்னுடைய பிரதேசத்திலே தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளி வாயிலில் ஒரு மார்க்க வகுப்பு நடக்கிறது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதற்காக வேண்டி அவர் பள்ளி வாயிலுக்கு செல்கிறார் என்றால் அல்லாஹு தாலா அவருக்கு முழுமையான ஹஜ்ஜி செய்த நன்மையை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலை பரிதாபம். அதிகமானவர்கள் ஒரு சினிமா படத்தை பார்ப்பதற்காக வேண்டி மணித்தியாலங்களை செலவு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ட்ரிப்புக்காக வேண்டி நாட்கணக்குகளை செலவு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அரசியல் பேச்சுக்காக வேண்டி 5-6 மணி நேரங்களிலும் நின்று கொண்டு செவிமடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பள்ளி வாயிலிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதிலே ஒரு 5 அல்லது 10 நிமிடம் அதிகரித்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் எங்கள் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த இபாதத்துக்களை சிறிய சிறிய இபாதத்துக்களை செய்கிற பொழுது ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அந்த இபாதத் இஹ்லாஸாகவும் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழியிலும் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அல்லாஹுடைய தூதர் எல்லா இபாதத்துகளுக்கும் சொல்லுகின்ற ஒரு அடிப்படை தான் ஈமானன் வஹ்திசாபன். அந்த நன்மையை எதிர்பார்த்து செய்கிற பொழுது ஒருவர், நான் என்னுடைய பள்ளி வாயிலில் நடைபெறுகின்ற ஒரு மார்க்க வகுப்புக்கு செல்கிறேன், அப்படி செல்கிற பொழுது இந்த செய்தி என்னுடைய உள்ளத்திலே வந்து அல்லாஹு தாலா இந்த அமலின் ஊடாக எனக்கு ஹஜ்ஜுடைய நன்மையை தர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இஹ்திசாப் இருக்க வேண்டும். நன்மையை நாடியவராக அவர் செல்ல வேண்டும். இவர் செல்வதன் நோக்கம் வேறொன்றாக இருக்கக்கூடாது. அல்லாஹுடன் மாத்திரம் நன்மையை நாடியவராக செல்வாராக இருந்தால் நிச்சயமாக இந்த சிறிய அமல்களின் ஊடாக அதிகமான செல்வங்களை செலவு செய்து தியாகங்களை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் அல்லாஹு தாலா இந்த இபாதத்துகளினூடாக கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு முக்கியமான இபாதத், அல்லாஹு தாலா ஒரு முழுமையான ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுக்கின்ற இபாதத்து தான் குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் மஸ்ஜிதுகளிலே ஜமாத்தாக ஃபர்து தொழுகையில் கலந்து கொள்வது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹரஜ மின் பைத்திஹி முத்தத்தஹிரன், யார் உது செய்து கொண்டு பள்ளி வாயிலுக்கு செல்கிறாரோ, ஒரு முக்கியமான ஒரு விடயம் இது, உது செய்து கொண்டு செல்கிறாரோ, ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜ்ஜில் முஹ்ரிமி, இஹ்ராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜி செய்தவருடைய நன்மை கிடைக்கும். அல்லாஹுடைய எவ்வளவு பெரிய அருள் என்பதை இந்த இடத்திலே இந்த விடயத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். ஒரு மனிதன் வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜி செய்வார், அல்லது அவர் மிகப்பெரும் செல்வந்தராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார் என்றால் கூட வருடத்தில் ஒரு முறைதான் ஹஜ்ஜி செய்யலாம். ஆனால் அல்லாஹு தாலா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தாலா ஒரு நாளைக்கு 5 சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறார். 5 தடவைகள் ஒருவர் ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இஹ்ராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜி செய்த நன்மைகளை, ஹஜ்ஜிக்கு போகின்ற ஒருவருடைய நன்மைக்கு இணையான நன்மை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் வீட்டிலிருந்து உது செய்து கொண்டு பள்ளி வாயிலுக்கு செல்பவருக்கு. எனவே இது ரெண்டும் சமமாகிறது. உது செய்து கொண்டு அவர் பள்ளி வாயிலுக்கு அல்லாஹுவை நினைவு கூறியவராக செல்கிறார். அதே நேரம் ஒரு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு ஹாஜி அவர் இஹ்ராம் அணிந்து கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி தல்பியாவை செய்து கொண்டு காபாவை நோக்கி செல்கிறார். இப்படி இரண்டாவதாக அதே செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் ஹரஜ இலா தஸ்பீஹில் துஹா, முற்பகல் நேர தொழுகை, அதாவது துஹா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யார் அல்லாஹுக்காக பள்ளி வாயிலுக்கு செல்கிறாரோ, லா யுன்சிபுஹு இல்லா இய்யாஹு, அல்லது வீட்டிலே தொழுது கொள்ள முனைகிறார், அவர் அப்படி செல்வதற்கு காரணம் துஹா தொழுகை மட்டும்தான், வேறு காரணம் கிடையாது. போற வழியிலே நிறுத்தி பள்ளி வாயிலுக்கு சென்று அவர் துஹா தொழவில்லை, துஹா தொழுவதற்காக வேண்டியே அவர் பள்ளி வாயிலுக்கு செல்கிறார் என்றால் அஜ்ருஹு கஅஜ்ரில் முஅத்தமிர், அவர் உம்ரா செய்த நன்மை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கிறார். எனவே இது மிக பெரும் ஒரு நன்மையாகும். பள்ளி வாயிலுக்கு சென்று உதுவுடைய நிலையிலே உது செய்து கொண்டு, பள்ளி வாயிலுக்கு சென்று உது செய்யாமல் உது செய்து கொண்டு ஒருவர் பள்ளி வாயிலுக்கு சென்றால் அவருக்கு அல்லாஹு தஆலா முழுமையாக ஹஜ்ஜி செய்த நன்மையை கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த இடத்தில் எங்களுக்கு அல்லாஹு தாலா எங்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய நன்மையை தருகிறான். ஃபர்து தொழுகைக்காக பள்ளி வாயிலுக்கு செல்பவருக்கு வீட்டிலே இருந்து கொண்டு அல்லாஹு தாலா உம்ரா செய்த நன்மையை தருகிறான். ஒரு துஹா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளி வாயிலுக்கு செல்பவருக்கு. துஹா தொழுகை என்பது சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியின் அளவு சூரியன் உயர்ந்ததற்கு பின்னால்
அதே நேரம் அந்த அந்த நேரத்தில் இருந்து ஆரம்பமாகி சூரியன் நடுவுச்சிக்கு வருவதற்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னால் வரைக்குமான அந்த இடைப்பட்ட நேரத்தை நாங்கள் துஹாவுடைய நேரம் என்று சொல்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் தொழுகையை நிலைநாட்டுவது எங்களுக்கு ஒரு உம்ராவினுடைய நன்மையை பெற்றுத்தரும். இதற்கு பிறகு நாங்கள் துஹா தொழுகிற பொழுது இந்த ஆர்வத்தோடு இந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக தொழுகிற நேரத்திலே அல்லாஹு தாலா உம்ராவுடைய நன்மையும் தருவான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு 4வது விடயம்தான் இந்த முழுமையான ஹஜ்ஜுடைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஹஜ்ஜுக்கு இணையான ஹஜ்ஜுடைய நன்மைக்கு நிகரான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லல் கதாத், யார் சுபஹ தொழுகையை ஃபி ஜமாஅத்தின் ஜமாஅத்தோடு தொழுது, சும்ம கஅத யذ்குருல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்த நிலையில் அவர் தொழுது அதே இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு நேரம் என்றால் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும். ஜமாத்தோடு சுபகை தொழுது சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அதே இடத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்து, அதற்கு பிறகு சூரியன் உதயமாகிய உடனே தொழுவது கூடாது. அதிலிருந்து ஒரு 20 நிமிடங்களுக்கு பின்னால் சும்ம ஸல்லா ரக்அத்தைன், யார் 2 ரக்அத் தொழுகைகளை, அது இஷ்ராக் என்று சொல்வோம் அல்லது துஹா என்று சொல்வோம், இந்த தொழுகையை யார் தொடர்ந்து தொழுகிறாரோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ரா 2 நன்மைகளையும் ஒன்றாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இதை வலியுறுத்தும் விதமாக சொன்னார்கள், தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மா, 3 முறை சொன்னார்கள். முழுமையான ஹஜ் உம்ராவுடைய நன்மை, முழுமையான ஹஜ் உம்ராவுடைய நன்மை, முழுமையான ஹஜ் உம்ராவுடைய நன்மை. யாருக்கு? யார் சுபகுடைய தொழுகை ஜமாத்தோடு பள்ளிக்கு சென்று தொழுது விட்டு அதே இடத்திலே சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் உட்கார்ந்திருந்து திக்ரோடு உட்கார்ந்திருந்து துஹா தொழுகையை முடித்து விட்டு அன்றைய காலை பொழுதை ஆரம்பம் செய்கிறாரோ அவருக்கு முழுமையான ஹஜ் மட்டுமல்ல உம்ராவையும் சேர்த்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை வலியுறுத்தி சொன்னார்கள். அது உண்மையானது. ஏனென்றால் சில நேரம் சிலர்களுக்கு சந்தேகம் வரலாம். ஒருவர் 25 லட்சம் செலவு செய்து ஹஜ்ஜிக்கு செல்கிறார், ஒருவர் 5 லட்சம் செலவு செய்து உம்ராவுக்கு செல்கிறார். அவ்வளவு பெரிய நன்மையை இப்படி இலகுவாக ஒரு நாளிலே ஒரு 3 மணித்தியாலம் 2 மணித்தியாலங்களை மாத்திரம் செலவு செய்து பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரின் சீராவை நாங்கள் படிக்கிற பொழுது அவர்கள் எப்பொழுதுமே வாய்ப்பு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் பெரும்பாலான நேரங்களிலே சுபகு தொழுது விட்டு சூரியன் உதயமாகும் வரை அதே இடத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். அதற்கு பிறகுதான் வீட்டுக்கு வருவார்கள் என்று பல செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு செய்தியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் சுபகு தொழுது விட்டு அதே இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரோ, மேலே ஜமாத்திலே என்று வந்தது, இந்த செய்தியிலே ஜமாத் என்ற வார்த்தை இல்லாமல் சுபகு தொழுது விட்டு யார் அதே இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரோ சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த நன்மையை பெண்களும் அடைந்து கொள்ளலாம். பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். பெண்களுக்கும் இந்த நன்மை இருக்கும். ஏனென்றால் அவர்கள் வீட்டிலே இருந்து, இந்த 2வது செய்தியின் அடிப்படையில் பெண்களும் இந்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். அவர்கள் வீட்டிலே இருந்து சுபகை தொழுது விட்டு தொழுது அதே இடத்தில் இருந்து குர்ஆனை ஓதி அல்லாஹுக்காக திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் திக்ர் செய்து கொண்டிருந்து அதற்கு பின்னால் 2 ரக்காத்துக்களை தொழுது அந்த இபாதத்தை நிறைவு செய்கிற பொழுது அவர்களுக்கும் இந்த ஹஜ் உம்ராவினுடைய கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொடரிலேதான் ஹஜ் உம்ராவுக்கு இணையான இன்னும் ஒரு நன்மையை தருகின்ற ஒரு இபாதத் இருக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இபாதத். ஆனால் இன்றைக்கு உலகம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரங்கள் போதாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த பிஸியான ஷெட்யூலிலும் நாங்கள் அமைத்து கொண்ட எங்களுடைய தேவைகளுக்கு மத்தியிலும் ஒரு சொற்பமான நேரங்களை செலவு செய்து இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பெரும் பெரும் நன்மைகளை பெற்று தருகின்ற சிறிய சிறிய இபாதத்துகளை கூட தவறு விட்டுக் கொண்டிருக்கிறோம். அது என்ன என்றால், கடமையான தொழுகைகளுக்கு பின்னால் 33 தடவை சுபஹான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்வது ஹஜ் உம்ராவுடைய நன்மையை பெற்று தரக்கூடியது.
புகாரிலே பதிவாகி இருக்கின்ற ஒரு செய்தி. இப்பொழுது நாங்கள் பார்க்கிற இதே விடயத்தை சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள். அது என்ன விடயம்? சில ஏழை சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். ஒரு ஆச்சரியமான சம்பவம். சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் இருக்கின்ற செல்வந்த சஹாபாக்கள் நன்மையில் எங்களை முந்தி விட்டார்கள். செல்வந்த சஹாபாக்களை பார்த்து அவர்கள் பொறாமைப்படவில்லை. அவர்களுக்கும் இந்த உலக செல்வம் போல கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே முறைப்பாடு செய்யவில்லை. சொல்கிறார்கள், நன்மையில் விடயத்தில் எங்களை அவர்கள் முந்தி விட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதிகமான செல்வங்களை கொடுத்திருக்கிறார். அந்த செல்வங்களை பயன்படுத்தி அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள், ஹஜ் உம்ரா செய்கிறார்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துதவுகிறார்கள். எங்களுக்கு அப்படியான வாய்ப்பு இல்லையே. அவர்களும் எங்களை போல திக்ர் செய்கிறார்கள், எங்களை போல நோன்பு நோக்கிறார்கள், எங்களை போல தொழுகிறார்கள், எங்களை போன்று எல்லா இபாதத்துகளையும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒன்று எங்களிடத்தில் இல்லை. அதான் செல்வம். அந்த செல்வத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் எங்களை விட மேலதிகமாக இந்த இபாதத்துகளை செய்கிறார்கள். எனவே இதன் மூலமாக எங்களை விட நன்மையிலே அவர்கள் முந்திக் கொண்டிருக்கிறார்களே, எங்களுக்கு ஒரு வழி இல்லையா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு வருகிறார்கள். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஹஜ்ஜி செய்கின்ற வாய்ப்பு இல்லாத ஒரு ஏழை மனிதன், ஒரு ஏழையான ஒரு மூமின் எப்படி அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வது? இந்த கேள்வியை அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிற பொழுது 4 இபாதத்துகளை அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுவது போலவே அவர்களும் தொழுகிறார்கள். வயசூமுன கமா நஸூமு, நாங்கள் நோன்பு நோற்பது போலவே அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். வலஹும் ஃபதுலும் மின் அம்வாலின், அவர்களுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான். யஹஜ்ஜூன பிஹா வயஅதமிரூன், அவர்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள். மட்டுமல்ல வயுஜாஹிதூன வயதஸத்தகூன், ஜிஹாது செய்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள். 4 உபரியான அமல்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்திருப்பதால். ஒன்று ஹஜ்ஜு, இரண்டாவது அவர்கள் உம்ராவை சொல்கிறார்கள், அடுத்து அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் செய்வதை சொல்கிறார்கள், அடுத்தது தர்மம் செய்வதை சொல்கிறார்கள். இந்த இபாதத்துக்கள் எல்லாம் அவர்கள் செய்து நன்மையிலே முந்தி விட்டார்கள். நாங்கள் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறது. நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் அவர்கள் செய்த ஜிஹாது, அவர்கள் செய்த தர்மம், அவர்கள் செய்த ஹஜ்ஜி, அவர்கள் செய்த உம்ராவுக்கு இணையான நன்மை அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவார். அது என்ன நன்மை என்றால், என்ன இபாதத் என்றால், ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் துஸப்பிஹூன, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், வதஹ்மதூன, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், வதுகப்பிரூன, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், ஹல்ஃப குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை சொல்லி வாருங்கள். ஸலாத்து வ ஸலாத்தின், 33 தடவை. எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து ஒரு 100 தஸ்பீகளை செய்வதற்கு 33 தடவை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரங்கள் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும்? இதை செய்து வாருங்கள். அவர்கள் செய்த உம்ரா, ஹஜ்ஜுடைய நன்மை மட்டுமல்ல, ஜிஹாதையும் அவர்கள் செய்கின்ற தர்மங்களுக்கு இணையான நன்மையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்கள், இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக பெரும் அருள் இருக்கிறது. அந்த சம்பவம் அதோடு முடிவடைந்து விடவில்லை. இந்த செய்தியை அந்த செல்வந்த சஹாபாக்கள் கேள்விப்பட்டு அவர்களும் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சஹாபாக்கள் நன்மை விடயத்தில் அவ்வளவு போட்டி போட்டுக் கொள்வார்கள். சாபிகு ஃபில் கைராத், அவர்கள் நன்மையிலே முந்திக் கொள்வதற்கு ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்வார்கள். இன்றைக்கு நாங்கள் உலக விவகாரங்களிலே போட்டி போட்டுக் கொண்டிருப்பது போல, என்னுடைய நண்பன் அல்லது எனக்கு தெரிந்தவர் ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால் அதை விட ஒரு சிறந்த ஒன்றை வாங்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் என்னை ஒட்டி கொள்கிறது. அதற்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த சிறிய சிறிய அமல்களிலே அல்லாஹ் வைத்திருக்கிற மிக பெரும் நன்மைகளை நான் அடைந்து கொள்கிற விடயத்தில் ஆர்வம் இழந்த நிலையிலே காணப்படுவது, அன்புக்குரியவர்களே, இது மிக பெரும் ஒரு குறையாகவும் கவலையான செய்தியாகவும் இருக்கிறது. இந்த இடத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த 5 விடயங்கள் இதுவரையும் சொல்லியிருக்கிறேன். 1, தூய்மையான நியத். அதோடு சேர்த்து இன்னும் 4 விடயங்களை சொன்னோம். இந்த 4 விடயங்களுக்கு மத்தியிலும் ஒரு பொதுவான ஒற்றுமை இருக்கிறது. அது என்ன என்பதை சிந்தித்து பார்த்தால் எங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியுமாக இருக்கும். 2வது, 3வது, 4வது, 5வது இபாதத்துகள், அவற்றை செய்தால் அல்லாஹு தாலா ஹஜ் உம்ராவுடைய நன்மையை முழுமையாக தருகிறான் என்று பார்த்தோம். இந்த 4 இபாதத்துகளோடு சேர்த்தும் ஒரு பொது தன்மை அந்த இடத்திலே இந்த 4 விடயங்களுக்கு மத்தியிலும் இருப்பதை நாம் அவதானிக்கலாம். அதுதான் 4லும் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டிய இந்த 4 இபாதத்துகளிலும் பள்ளிவாயல்
தொடர்பட்டிருக்கிறது. பைத்துல்லா அல்லாஹுடைய வீடு தொடர்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாம் பார்த்த ஒரு விடயம்தான் பள்ளிவாயலுக்காக வேண்டி பள்ளிவாயிலே நடைபெறுகின்ற மார்க்க வகுப்புகளிலே கலந்து கொள்வது. மூன்றாவது விடயம்தான் பள்ளிவாயலுக்கு ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதற்காக உதுவோடு செல்வது. அடுத்து ஒரு விடயம் பார்த்தோம், ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்ற பள்ளி வாயிலுக்கு சென்று பள்ளி வாயிலே உட்கார்ந்து இருப்பது. அதே போன்று கடைசியாக பார்த்த விடயம்தான் பள்ளி வாயிலே தொழுது விட்டு அவர் தொடராக திக்ருகளை செய்து கொண்டிருப்பது. இந்த 4 விடயங்களுக்கு மத்தியிலும் அல்லாஹு தாலா அல்லாஹினுடைய மாளிகையோடு தொடர்பான உள்ளத்தை சொல்கிறான். அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா ஒரு மனிதன், எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளி வாயில்களோடு தொடர்பாக இருக்குமோ அவருக்கு அரசுடைய நன்மையை கொடுக்கிறான். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளி வாயில்களோடு தொடர்பான உள்ளம் உள்ள ஒரு மனிதனுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இந்த ஹஜ் உம்ராவுடைய நன்மையை பெற்று தருகின்ற, காபாவை நோக்கி விரைவதற்கு ஆர்வமாக இருக்கின்ற, அதிக அளவு செல்வம் சேர்க்க வேண்டும் என்று கவலையோடு இருக்கின்றவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற பள்ளி வாயில் அதற்கு செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டு பார்த்தால், உண்மையான நோக்கமும் இஹ்லாசும் அல்லாஹுக்காக வேண்டி என்று இருந்தால் முதலில் இதை செய்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா செல்வத்தை தருகிற பொழுது ஹஜ் செய்யலாம், அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தை தருகிற பொழுது ஹஜ் செய்யலாம். ஆனால் அல்லாஹு தாலா எங்களுக்கு பக்கத்தில் எங்களுடைய பள்ளி வாயிலே சென்று ஹஜ் உம்ராவுடைய நன்மைகளை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறார். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். 6வது தான் ரமலானுடைய காலத்திலே உம்ரா செய்வது. ஒரு பெண்மணி உம்மு சினான் என்ற ஒரு பெண்மணி அல்லாஹுடைய காலத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண்மணி சந்தித்து கேட்கிறார்கள், அந்த வருடம் அவர் ஹஜ்ஜிக்காக செல்லவில்லை. ஏன் அல்லாஹுடைய தூதர் அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள் என்றால், அந்த பெண்ணுடைய மகனும் கணவரும் ஹஜ்ஜிக்காக வந்திருந்தார்கள், இவர் மாத்திரம் வரவில்லை. நீங்கள் ஏன் ஹஜ்ஜிக்கு வரவில்லை என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், எங்களிடத்திலே 2 ஒட்டகங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றிலே என்னுடைய கணவரும் அவருடைய மகனும் எங்களுடைய பிள்ளையும் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வந்தார்கள். இன்னும் ஒன்றை எங்களுடைய தோட்டத்திலே இருக்கின்ற தாவரங்களுக்கு நீர் இறைத்து ஊற்றுவதற்காக ஒன்றை வைத்து விட்டு சென்று விட்டார்கள். எனவே வருவதற்கு எனக்கு வசதி இருக்கவில்லை, வசதி வாய்ப்புகள் இருக்கவில்லை, அதனால் தான் நான் ஹஜ்ஜி செய்யவில்லை என்று அவர் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதற்கு நிகரான ஒரு நன்மையை சொல்லி தரட்டுமா என்றால், நியாயமான காரணத்தினால் அவர் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறார், ஆனால் அவருடைய முகத்திலே கவலை விளங்குகிறது, அவர் ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் ரமலான் மாதத்திலே ஒரு உம்ரா செய்யுங்கள், அந்த உம்ரா ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபீ ரமலான், ரமலானிலே செய்கின்ற ஒரு உம்ரா ஹஜ்ஜத்துன், ஹஜ்ஜிக்கு நிகரான நன்மையை தரும். இன்னும் ஒரு அறிவிப்பிலே ஹஜ்ஜிக்கு நிகரான நன்மையை தரும் என்பது மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய்த நன்மையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். யாருக்காவது ஹஜ்ஜி செய்வதற்கு அவ்வளவு பெரிய செல்வம் இல்லாத ஒரு நிலை இருந்தால், முடியுமானவர்கள் ரமலான் காலத்திலே, நோன்பு காலத்திலே ஹஜ்ஜிக்கு செல்கின்ற, உம்ராவுக்கு செல்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால், அந்த செயற்பாட்டினூடாக, அந்த இபாதத்தினூடாக அவர் ஹஜ்ஜிக்கான நன்மையை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். இறுதியாக 4வது ஒரு விடயம் தான் மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் காபாவை சென்று காபாவுக்கு முத்தமிட்டு காபாவுக்கு கீழால் காபாவை நோக்கி சுஜூது செய்வதற்கு, சிரம்பணிவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் செய்ய விரும்புகிறேன், அறப்போர் செய்வதற்கு விரும்புகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா? அவர் சொல்லுகிறார், ஆம், என்னுடைய தாய் இருக்கிறார். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் செய்யவெல்லாம் வர தேவையில்லை, உங்களுடைய தாய் சென்று அவரை கவனித்து அந்த விடயத்திலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுகிறார்கள். வழிகாட்டி விட்டு சொன்னார்கள், ஃபைதா ஃபஅல்த ஸாலிக, உங்களுடைய தாய்க்கு நீங்கள் உபகாரம் செய்வீர்கள் என்றால், உங்களுடைய தாய்க்கு நீங்கள் பணிவிடை செய்வீர்கள் என்றால், அந்த ஹாஜுன் வ முஅ்தமிருன் வ முஜாஹிதுன், அவர் வந்தது ஜிஹாதுக்கு கேட்டுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய தாய்க்கு, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் செய்கின்ற நற்காரியங்கள் உங்களுக்கு
ஜிஹாதுடைய நன்மையையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் மேலதிகமாக சேர்த்து கொண்டார்கள். நீங்கள் ஹஜ்ஜி செய்தவராக மாறுவீர்கள், உம்ரா செய்தவராக மாறுவீர்கள், முஜாஹிதுன் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவராக மாறுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். எனவே காபாவுக்கு சென்றுதான் அந்த பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆனால் இயலாதவர்கள், அதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள், எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற என்னுடைய தாயை நான் சென்று அவருக்கான பணிவிடைகளை செய்து அவர்களுடைய உள்ளத்தை குளிரச் செய்கிற பொழுது அல்லாஹு தாலா அதே ஹஜ்ஜுடைய, அதே உம்ராவினுடைய, அதே ஜிஹாதினுடைய நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத் தருகிறான். இன்றைக்கு கவலையான விடயம் என்னவென்றால், எங்களுடைய சமூகத்திலே சில ஹாஜிகள், சிலர்கள் ஹஜ்ஜிக்காக செல்கிறார்கள், ஊரெல்லாம் அழைத்து எல்லோருக்கும் சொல்லிவிட்டு செல்வார்கள் தன்னுடைய தாயோடு உறவில்லாத நிலையில், அல்லது தனது தாயிடத்திலே பிரியாவுடை பெறாத நிலையிலே ஹஜ்ஜிக்கு செல்கின்ற ஒரு மனிதன், இந்த ஹஜ்ஜுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்தான் அறிந்தவன். ஆனால் அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜிக்கு நிகரான நன்மையை ஒரு தாயினுடைய கால் பாதத்தின் கீழே வைத்திருக்கிறான். ஒரு தாய்க்கு பணிவிடை செய்கின்ற விடயத்திலே, ஒரு தாய்க்கு எங்களுடைய முயற்சிகளை செய்து அவருடைய உள்ளத்தை குளிரச் செய்கின்ற விடயத்திலே வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 7 விடயங்கள், இது அல்லாத ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன. அவை சஹீஹான செய்திகளிலே பதிவு செய்யப்பட்டதல்ல. அந்த செய்திகளிலே பலவீனம் இருப்பதால் தவிர்த்து கொள்கிறேன். எனவே இந்த 7 சிறிய சிறிய நற்காரியங்களால் ஹஜ்ஜிக்கு நிகரான நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். காரணம், இந்த காலப்பகுதியில் எங்களில் அதிகமானவர்கள், பெரும்பாலும் ஏழைகள், மூமின்கள், எனக்கும் இந்த ஹஜ்ஜிக்கான வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த ஏக்கங்களை எப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஏழை சஹாபாக்கள் வந்து செல்வந்தர்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று முறைப்பாடு செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இலகுவான தஸ்பீகளை மாத்திரம் சொல்லிக் கொடுத்து அந்த தஸ்பீகளின் மூலமாக அவர்கள் செய்கின்ற ஹஜ்ஜும்ராவும் ஜிஹாதும் தர்மமும் அதற்கு இணையான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று வழிகாட்டினார்களோ, அதே போன்று இந்த காலத்தில் இவற்றை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்வோம். அல்லாஹு தாலா ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான். அல்லாஹ் யாருக்கும் இந்த உலகத்தில் அநியாயம் செய்வது கிடையாது. அவர் செல்வத்தை பயன்படுத்தி ஹஜ்ஜி செய்கின்ற அதே நன்மையை ஒரு ஏழைக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் வைத்திருக்கிறான். நாங்கள் பார்த்த இந்த 7 வழிகளின் ஊடாக, ஒரு தாய்க்கு உபகாரம் செய்வதன் ஊடாக, ஒரு ஏழைக்கு ஒரு தாய் இருக்கிறார், அவர் தாய்க்கு உபகாரம் செய்கிறார் என்றால் ஒரு செல்வந்தர் ஹஜ்ஜி செய்கின்ற நன்மை அவருக்கு கிடைக்கிறது. ஒருவர் ரமலான் காலத்தில் உம்ரா செய்த வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் ஹஜ்ஜி செய்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது. ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி தொழுது விட்டு அதற்கு பின்னால் இருந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு ஒரு 2-3 நிமிடங்களை செலவு செய்கிறார் என்றால் ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவே எல்லோருக்கும் முடியுமான இபாதத்துகளையும் அமல்களையும் செய்து நாங்கள் ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை கட்டாயமாக நான் நினைவுபடுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த ஹஜ்ஜுடைய நன்மை உம்ராவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்பது அதற்கு பதிலாக அமைந்து விடாது. ஒரு செல்வந்தர், அவரிடத்திலே போவதற்கு தேவையான செல்வம் இருக்கிறது, அவருடைய உடலிலே போதுமான அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, அவர் இந்த அமல்களை செய்து ஹஜ்ஜுடைய நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு விருந்து விட முடியாது. ஹஜ்ஜிக்கு நிகரான நன்மை கிடைக்குமே தவிர ஹஜ்ஜிக்கு நிகரானதாகவே அது மாறிவிடாது. ஹஜ்ஜி செய்கின்ற கடமை உள்ளவர் ஹஜ்ஜி செய்துதான் ஆக வேண்டும். அதை செய்யாமல் விட்டால் அவர் குற்றவாளியாக மாறுவார். எனவே ஹஜ்ஜுடைய அந்த இபாதத்தை நிவர்த்தி செய்கின்ற ஒரு இபாதத்துகளாக இவை மாறாது ஒரு காலம். அது ஹஜ்ஜுடைய அமல் நிறைவேற்ற வேண்டியவர் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள், அல்லது வாய்ப்பு இருந்தவர் அவர் ஒரு முறை ஹஜ்ஜி செய்து விட்டார் என்றால் அதற்கு பிறகு அவர் செய்கின்ற இந்த இபாதத்துகளின் ஊடாக அவர் அந்த இபாதத்துகளை செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே இந்த நன்மை, இந்த நீயத் கட்டாயம் இருக்க வேண்டும். தாய்க்கு உபகாரம் செய்கிற பொழுது அல்லாஹ் இந்த இபாதத்தின் ஊடாக, இந்த நன்மையின் ஊடாக ஹஜ்ஜி செய்த நன்மை எனக்கு தந்துவிடு என்று உள்ளத்திலே நாங்கள் இஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்தவர்களாக செய்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த வழியை எங்களுக்கு பெற்றுத் தருவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு. வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களுடைய வழக்கரங்களிலே பட்டோலைகளை தருகிற பொழுது அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவற்றை உணர்ந்து இந்த காலங்களிலே, குறிப்பாக அந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே அல்லாஹு தஆலா எனக்கும் அந்த நன்மைகளை தர வேண்டும் என்று எல்லோருக்குமாக அல்லாஹ் வைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஹஜ்ஜும்ராவுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அப்படி என்றால்
முழுமையாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அதிகமான நன்மைகளை தருகின்ற ஹஜ்ஜுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் இஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.